நம்ம சந்திச்சுக்கிட்டு இருக்கிற அத்தனை பிரச்சனைக்கும் தீர்வாக ஒன்றை சரி செய்வதன் மூலம் நம்ம என்ன பண்ணலாம், அதிலிருந்து மீண்டு வந்துக்கலாம். அப்படி ஒன்றை சரி செய்கிறத ஒவ்வொன்றா உங்கள் முன்னாடி வச்சுக்கிட்டு இருக்கிறேன். அந்த ஒன்று எல்லாத்துக்கும் பொருந்தாதுல்ல. சிலருக்கு ஒன்று ஏற்புடையதாக இருக்கும், சிலருக்கு செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கும், வாய்ப்பு இல்லாமல் இருக்குல்ல. அதற்காக அடுத்தடுத்தது. ஸோ இப்போ நான் சொல்லக்கூடிய ஒன்றை சரி செய்து பாருங்கள், உங்களுடைய பெரும்பான்மையான பிரச்சனைகள் சரியாகும். என்னது? நீங்கள் கண் பார்வை கம்மி, மூட்டு தேய்மானம், கேஸ் ட்ரபிளு, வெரிகோஸ் வெயின், தலைமுடி கொட்டுது, இதயம், கல்லீரல், கணையம், சுகரு, ப்ரெஷரு எதுவாக இருந்தாலும் சரி, அதிலிருந்து மீள்றதுக்காக ஏதாவது ஒரு விஷயத்தை கடைபிடித்தால் அது என்னவா வேணாலும் இருக்கலாம். உணவு, உடற்பயிற்சி, வாழ்வியலை மாற்றுதல், எதுவாக வேணாலும் இருக்கலாம். ஆனால் அதை தொடர்ந்து 48 நாட்கள் கடைபிடித்து பாருங்கள். எப்படி முந்தைய பதிவில் இரவு 6:30 to 7:30 மணிக்கு சாப்பிட்டு அடுத்த நாள் காலையில் 6:30 வரைக்கும் 12 மணி நேரம் ஜீரணம் பண்ணுறதுக்கு ஓய்வு கொடுத்து பாருங்கன்னு சொன்னனோ, இந்த விஷயத்தை 48 நாட்கள் கடைபிடித்து பாருங்கள். ஓரிரு நாளில் எதிர்பார்க்காதீர்கள், நல்ல முன்னேற்றத்தை பெறலாம். அதற்காகத்தான் நம்ம குரு வைத்திய வாழ்வியலில் மார்கழி 1 தை 19 வரை ஒரு மண்டல ஒழுக்கம்னு கடைபிடிக்கிறோம். கடந்த வருடம் முழுதாக உங்கள் முன்னாடி காண்பித்து 41 இன்ச் இருந்த தொப்பையை 33 இன்ச்சுக்கு கொண்டு வந்து 8 இன்ச்சு குறைச்சி காண்பிச்சிருக்கிற. பவுனம்மா மூட்டு வலி வெரிகோசைன்லேருந்து அப்படி மீண்டு வந்திருக்காங்க, அதையும் காண்பிச்சிருக்கிறேன். வேணா இதை பின்பற்றிட்டு 4 பேர்த்தோடு அனுப்பிச்சுடுங்க. தவறாமல் 48 நாட்கள் ஒரு விஷயத்தை கடைபிடியுங்கள்.